ஆல் தி பெஸ்ட் ரஞ்சனி. நவ் யூ ஆர் ஆன் சார்ஜ். இன்னும் 1 ஹவர்ல நான் உங்களுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்துருவேன். தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்க ரஞ்சனி. சென்ட்ரல் ஜோன்ல எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா சார்? என்ன பர்பஸ்க்காக அதை கேக்குறீங்க? சார், பப்ளிக் கிரீவன்சஸ் படி பஸ் ஸ்டாண்ட், பொது இடம், அங்க எல்லாம் ரவுடிசம் அதிகமா இருக்கு சார். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்க கைடன்ஸ்ல நான் சின்சியரா வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் சார். ஷூர். உங்க டியூட்டியை நீங்க இப்பவே ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அம்மா, அம்மா, அம்மா. என்னடி? அம்மா சீக்கிரம் வாமா, ரஜினி அண்ணி வந்திருக்காங்க. எங்கே? வா சீக்கிரம் வாமா. பாருமா. அண்ணியை பாருங்க. என்னால நம்பவே முடியல நீ. அண்ணே சான்ஸே இல்ல நீ. இந்த ட்ரெஸ்ல உங்களை பாக்குறப்ப அந்த போல்ட் கிரண்மடி மாதிரியே இருக்கீங்க. எனக்கு அண்ணி இப்பவே கிடைச்ச மாதிரி இருக்கா நீ. எப்படி அண்ணி இப்படிலாம் என் கண்ணை பற்ற போல இருக்கு. அப்ப இனிமே நீங்க டீச்சர் இல்லையா? ஸ்கூலுக்கு போய் ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு தான் நான் கமிஷனர் ஆபீஸ்க்கே போனேன். ஐயோ, உங்களை பார்க்கும்போது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்பவே என் வீட்டுக்காருக்கு உடனே போன் பண்ணி சொல்ல போறேன். ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க நீ. ரஞ்சினி, ஒரு நிமிஷம் அங்கே இரு. என்னடி பாக்குறீங்க? என் மருமக சாதாரண பொண்ணு இல்ல, பெரிய போலீஸ் ஆபீசர். ஊரு கண்ணெல்லாம் அவன் மேல படக்கூடாது இல்லையா? அதான். உள்ள போமா. வாங்க நீ. வாங்க நீ. ரஞ்சினி, மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம். ஆனா நம்மளுடைய சொந்த அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. என் பிள்ளைய மீட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை போலீஸ் ட்ரெஸ் போட சொன்னேன். ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நீ அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு அதெல்லாம் உதறிட்டு வந்தேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது என்னால ஏத்துக்க முடியல. அம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? அண்ணி,
அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏதாவது செய்யுங்க அண்ணே. நான் மறக்கல சூர்யா. எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை திரும்ப போட்டேனோ அதை செய்யாம நான் ஓய மாட்டேன். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அத்தை, நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணும். சொல்லுமா. ஏன் புருஷனை காணோன்னு நானே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி நானே கண்டுபிடிக்கிறத விட நீங்க உங்க புள்ளைய காணோன்னு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லது. ஒண்ணு என்னம்மா, 100 கம்ப்ளைண்ட் எழுதி தரேன், வா போலாம். இப்ப வேண்டாம் அத்தை, ஐம் ஆன் டியூட்டி. சூர்யா, சொல்லுங்க அண்ணே. ஒரு 12 மணிக்கு அத்தையை கூட்டிக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல கொண்டு வந்து விட்டு ஓகே அண்ணே. நான் வரேன் அத்தை. அண்ணி ஒரு நிமிஷம். இங்க அசிஸ்டன்ட் கமிஷனரா சேர்ந்திருக்காங்களே என் மருமக ரஞ்சனி, அவங்கள பார்க்கணும். வணக்கம்மா. இப்படியே நேரா போய் ரைட்ல போங்க. வணக்கங்க. வாங்க, சொல்லுங்கம்மா. என் பிள்ளைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உங்க அசிஸ்டன்ட் கமிஷனரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க யாருமா? நான் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்து கொடுங்க. பொதுவான கம்ப்ளைண்டா எழுதல. என் பிள்ளைய யாரு கடத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறேனோ அந்த பேரோட இந்த புகார் எழுதிருக்கேன். இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க மேடம். இந்த கம்ப்ளைண்ட் வாங்கி உடனே எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே மேடம். பி குவிக். யூ ஹேவ் only 2 minutes. ஓகே. நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த சாமி அப்பனை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. உங்க புள்ள கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. போங்க.
வந்துட்டேன்டா. யூனிஃபார்ம் போட்ட ரஞ்சினியா வந்திருக்கேன். பாருடா, என்ன பாரு. ரஞ்சினி தேவி, IPS. மறந்துட்டியா? அதே ரஞ்சினி. இப்ப சொல்லு, என்னோட வீட்டுக்காரரை எங்க வச்சிருக்க? வீட்டுக்காரரா? யாரு? என்ன பண்ண? ஏய், நடிக்காத சாமியப்பா. விடுமா. என்னோட விடு. வீட்டுக்காரரை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. கையை எடுமா. ரஞ்சனி, நான் உன்னை தோல்ல தூக்கி வளர்த்தவம்மா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன செய்யுங்க? எங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. ராஸ்கல். பேசாத. பேசுனே உன்னை ஜெயில போட்டு முட்டி முட்டி தட்டிடுவாங்க. ரஞ்சனி உன்னை தூக்கி வளர்த்து வருமா அவரு? ரஞ்சனி என்னோட புருஷனை என்ன பண்ண? ரஞ்சனி, தெரியாதும்மா. எங்க இருக்காரு அவரு சொல்லு. எனக்கு தெரியாதுமா. ஏய், உன்னை தூக்கி வளர்க்க பேசாத. எனக்கு எல்லாரும் தெரியாது. குடும்பமா சேர்ந்து நடிக்கிறீங்களாடா? இல்ல, எனக்கு நடிக்கிறீங்களா? எங்க இருக்காரு அவரு சொல்லு. தெரியாதுமா எனக்கு. ஏய், உன்னை தூக்கி வளர்த்து வருமா அவரு? பேசாத. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து நடிக்கிறீங்களாடா? நடிக்கிறீங்களா? சொல்லு. சும்மா நடிக்காத. நடிக்காதடா. சொல்லு. என்னோட புருஷனை எங்க வச்சிருக்க? சொல்லு. என்னோட புருஷன் எங்க? இப்ப நீ சொல்லல, உன்னை மிதிச்சு கொன்னுடுவேன் ராஸ்கல். சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. நான் 10 வருஷம் ஜெயில இருந்து வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் திருந்தாம போனா நான் மனுஷனே இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கம்மா. பிளீஸ்மா, என்ன நம்புங்கம்மா. பிளீஸ்மா. நடிக்கிறியா? நடிக்கிறியா? நீ உண்மையை சொல்ல மாட்ட. மரியாதையா சொல்லு. உண்மையை சொல்ல மாட்ட? உண்மையை சொல்ல மாட்ட? சொல்லுடா. ரஞ்சினி, அவர் அடிக்காதம்மா. அவர் எந்த தப்பு செய்யல. ஏய், நீ பேசாத. முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில போட்டுருவேன், ஜாக்கிரதை. இல்லம்மா, அவர் எந்த தப்பு செய்யலம்மா. சொல்லு. சொல்லு. அவரை என்ன பண்ண? இல்லம்மா, அவரை விட்டு சொல்லு. அவரை விட்டுடு. எனக்கு சொல்லு. தெரியாதும்மா. சத்தியமா நான் இந்த தப்பு உண்மையை சொல்லு. பண்ணலம்மா. நல்லபடியா சொன்னா புரியாதுல உனக்கு? சொல்ல மாட்டேன். இல்லம்மா. எங்க வச்சிருக்க அவரை? எனக்கு தெரியாதும்மா. தெரியாதா? அவரை விட்டுடு. என்ன விட்டுருங்கம்மா. சொல்லு. என்ன விட்டுருங்க. எனக்கு டேய், தெரியாதும்மா. யூனிஃபார்ம் போட்டுட்டு வர சொன்னேன், வந்தேன். ஆம்பளையா இருந்தா ஏன் கூட மோதுடா? தெரியாதும்மா. எதுக்காக புருஷனை போய் அடிச்சு வச்சிருக்க? தெரியாதும்மா. சொல்லு. சொல்லு. சொல்ல எனக்கு மாட்டேன். தெரியாதும்மா. நான் ஒண்ணுமே சொல்ல பண்ணலம்மா. மாட்டேன். எங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. சொன்னா கேளுங்க. சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்லு. அடிக்காதீங்க. அப்பா. சொல்லுடா. சொல்லு, அடிக்காத. அடிக்காத பேசுறேன். தெரியாது உனக்கு? தெரியாது உனக்கு? சொல்லுடா. வேண்டாம். சொல்லு. விடுங்க. என்னோட புருஷனை எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாதும்மா. எனக்கு தெரியாது. எங்க வச்சிருக்க என்னோட புருஷனை? சொல்லு. இங்க பாருங்க. எங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. விட்டுருங்க. சொல்லுடா. எனக்கு தெரியாதும்மா. நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. நம்ப சொல்றியா? போய் சொல்லாத. என்ன கடத்தி, என்னோட குடும்பத்தை கடத்தி, இப்போ என்னோட புருஷனை கடத்தி வச்சிட்டு இருக்கியா ராஸ்கல்? சொல்லுடா. ஏய். சொல்லு, எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது. சொல்லுடா. சொல்ல போறியா இல்லையா? அவர் அடிக்காதீங்க. ஏய், ஜெனி, சொல்றல. பக்கத்துல வந்து சொல்லு. சொல்லுடா. இவன் இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டான். புடிங்க இவனை. புடிங்க. நீங்க போய் மேல சர்ச் பண்ணுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு Check the house. I want the full house to be checked. ஐயோ, இந்த வயசான காலத்துல இப்படி போட்டு அடிக்கிறாங்களே. இத கேட்க யாரும் இல்லையா? இப்படி அநியாயம் பண்றாங்களே. டேய் மருதா, நீயாவது சொல்லேன்டா. என்னப்பா இப்படி எல்லாம் பண்ற? அங்க எல்லாம் பாத்தீங்களா? அங்க இல்ல மேடம். நல்லா கரெக்டா செக் பண்ணீங்களா? பண்ண மேடம். இந்த மனுஷன் இப்படியே செஞ்சு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஏய், ஐயோ, சும்மா இரு. ஏய், வாடா. பேசாத. இவனை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, விட்டுடுங்க. வா. ஏய், போ அந்த பக்கம். ஐயோ, அம்மா சொல்ல கேளுமா. வர்றா. வந்து என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாதான் எல்லா உண்மையை சொல்லுவேன். வாடா. வா.